இன்னைக்கு நம்ம வந்து உளுந்தங்களி கிண்ட போகிறோம். அதுக்கு வந்து உளுந்து நனைய வச்சு வச்சுருக்கோம். தொளி உளுந்து நம்ம அரைக்கலாம். தொளி உளுந்துன்னா நம்ம மிஷினில் கொடுத்து அரைச்சோம்னா நல்லா நைஸாக வந்துடும். நம்ம இதில் நனைய போட்டெல்லாம் தொளி உளுந்து நம்ம அரைக்க முடியாது. வறுத்து நம்ம மிக்சி ஜாரில் அரைச்சாலும் வலுவலுன்னு வராது. பொடி வந்து நைஸாக வராது. அது வந்து நம்ம களி சாப்பிட்றதுக்கு நமக்கு வந்து நல்லா குழஞ்ச சோறு மாதிரி தான் இருக்கும். அதனால நம்ம இந்த வெள்ளை உளுந்தை வாங்கி நனைய போட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கோம். இது வந்து அரிசி, இது வந்து புழுங்க அரிசி, வந்து சாப்பாட்டு அரிசி தான். இதையும் நனைய போட்டு நம்ம நல்லா எடுத்து வச்சுருக்கோம். இந்த ரெண்டையும் நம்ம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கிறோம். ஃபஸ்ட்டு வந்து உளுந்தை போட்டுக்கிறோம். நம்ம உளுந்தை ஃபஸ்ட்டு அரைச்சா தான் நம்ம அரிசி ரெண்டாவது போடும்போது இந்த மிக்சி ஜாரு கழுவுறதுக்கு தோதாக இருக்கும். இல்லைன்னா வலுவலுன்னு நமக்கு கழுவையே வராது. தண்ணி ஊற்றிக்கிறோம். நல்லா நைஸாக அரைச்சிக்கிறோம். உளுந்தை நல்லா அரைச்சிட்டோம். நல்லா நைஸாக வந்துருச்சு. இப்படி தான் அரைச்சி வச்சுக்கிறோம். இதுவும் நம்ம உளுந்து அரைச்ச மாதிரி நைஸாக அரைச்சிக்கிறோம். உளுந்து எப்பயுமே நம்ம வந்து கொஞ்சம் அதிகமாக தான் போடணும். இதவும் நல்லா நைஸாக அரைச்சிக்கிறோம். நம்ம வந்து இன்னைக்கு உளுந்தங்களி கிண்டுறதுக்கு மண்டை வெல்லம் போட்டுக்கிறோம். கருப்பட்டி வாங்கி வைக்கல, மண்டை வெல்லம் தான் காய்ச்சி ஊற்ற போகிறோம். நமக்கு இனிப்பு ரொம்ப வேணும்னா ரொம்ப போட்டுக்கலாம், கொஞ்சமாக வேணும்னா கொஞ்சமாக போட்டுக்கலாம். அது நம்ம விருப்பத்துக்கு தக்கனது தான். தண்ணி மட்டும் கொஞ்சமாக ஊற்றி காய்ச்சுவோம். தண்ணி ரொம்ப நம்ம ஊற்றிட்டோம்னா ரொம்ப நேரம் வந்து வத்த வைக்கணும். இல்லைனா களி வந்து ரொம்ப தண்ணி மாதிரி குழப்பணும், கூழ் மாதிரி ஆயிரும். நம்ம கொஞ்சம் கெட்டியாக காய்ச்சி நம்ம வடிகட்டினோம்னா சரியாக வரும். நம்ம மண்டை வெல்லத்தை வந்து நல்லா கரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். குழம் நல்லா தேன் மாதிரி இருக்கு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டோம். இப்போ நம்ம அகலமான பாத்திரமாக எடுத்து வச்சுருக்கோம். இப்போ வந்து நம்ம உளுந்த மாவை போட்டுக்கிறோம். நல்லா நைஸாகவே அரைச்சி வச்சுட்டோம் உளுந்த. இது வந்து அரிசி மாவு. நல்ல தண்ணியை ஊற்றி கரைச்சி வச்சுருக்கோம். அரைச்சி கெட்டியாக அரைச்சிட்டேன். இப்போ தண்ணியை ஊற்றி நல்லாவே கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம அடுப்பு பற்ற வைக்கலை. அடுப்பு பற்ற வைக்காமலே நம்ம இந்த மாவெல்லாம் ஊற்றிருக்கோம். 2 வகை மாவையும் நல்லா கலந்து விட்டுக்கிறோம். அடுப்பு பற்ற வச்ச பிறகு நம்ம கிண்டினோம்னா ரொம்ப டக்குன்னு வந்து பாத்திரத்தில் ஒட்ட ஆரம்பிச்சிடும். இதை மொத்தத்தில் நல்லா கலக்கி வச்சுக்கிறோம். மாவு வந்து நல்லா தண்ணியை ஊற்றி நல்லா கரைச்சி வச்சுருக்கோம். நான் அடுப்பு பற்ற வைக்கலை. பேருக்கு 2-3 உப்பு போட்டுக்கிறோம். நம்ம அடுப்பு பற்ற வச்சாச்சு. நம்ம கையை எடுக்காமல் கிண்டணும். கையை எடுத்தோம்னா நம்ம பாத்திரத்தில் ஒட்ட ஆரம்பிச்சிடும். அதனால நம்ம வந்து நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். நம்ம களியை வந்து நல்லா கையை எடுக்காமல் கிண்டி இருக்கோம். இன்னமே நம்ம மண்டை வெல்ல பாகை ஊற்றுவோம். இப்போ வந்து நம்ம மண்டை வெல்ல பாகை வடிகட்டுவோம். கருப்பட்டி பாகை இருந்தாலும் நம்ம வடிகட்டி தான் ஊற்றணும். கருப்பட்டியும் உடம்புக்கு ரொம்ப நல்லது. கருப்பட்டி நான் வாங்கலை. கருப்பட்டி களி கிண்டி நான் ஏற்கனவே போட்டிருப்பேன். உளுந்தங்களி, வெந்தயக்களிலாம். இப்போ வந்து நான் மண்டை வெல்லம் வச்சு களி கிண்டுறேன். அடுப்பை நல்லா குறைச்சி வச்சுக்கிறணும். கொதிக்க ஆரம்பிக்கணும். அடுப்பை நம்ம அதிகமாக வச்சோம்னா நம்ம மேலெல்லாம் தெரிச்சிரும். அடுப்பை நல்லா குறைச்சி வச்சுக்கிட்டு நம்ம கிண்ட ஆரம்பிக்கணும். இன்னும் கொஞ்சம் பெரிய பாத்திரத்திலோட வச்சுருந்துருக்கலாம். நான் சும்மா சின்ன பாத்திரத்தில் வச்சுட்டேன். அதை கிண்டின உடனே ரொம்ப கம்மியாயிரும். நம்ம இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக கிண்டி இருக்கோம். இப்போ நல்லெண்ணெய் ஊற்றிக்கிடுவோம். நல்லெண்ணெய் வந்து நம்ம ஊற்றி தனியாக தொட்டும் சாப்பிட்லாம். இப்படி ஒன்றா ஊற்றி அல்வா மாதிரியும் சாப்பிட்லாம். அது நம்ம விருப்பம். நமக்கு எப்படி தோதாக இருக்கோ அந்த மாதிரி நம்ம கிண்டிக்கிற வேண்டியதான். கெட்டியாக களி வெறும் களியை உப்பு போட்டு கிண்டிட்டு நம்ம குழி பறித்து அதில் வந்து நல்லெண்ணெய் ஊற்றி மண்டை வெல்லமோ கருப்பட்டியோ உடச்சி வச்சு தொட்டு சாப்பிட்லாம். இப்போ நம்ம எல்லாமே இதில் போட்டு அல்வா கிண்டின மாதிரி கிண்டுறோம். அடுப்பை நல்லாவே குறைச்சி வச்சுருக்கேன். ஏன்னா அந்த எண்ணெய் வந்து அப்படியே மேலே தெரித்து விழும்.
அடுப்பை குறைச்சி வச்சுக்கிட்டு நல்லா அல்வா மாதிரி சுருண்டு வர்ற அளவுக்கு கிண்டணும். நல்லா நமக்கு வந்து சுருண்டு வருது அல்வா மாதிரி. இப்படி தான் சுருண்டு வரணும். பாத்திரத்தில் விட்டாமல் இப்படி கிண்டி விட்டோம்னா அப்படி எடுக்க வரணும். இப்போ நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதான். உளுந்தங்களி வந்து நல்லா உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதனால் நம்ம அடிக்கடி உளுந்தங்களி கிண்டி சாப்பிட்லாம். அது நல்லெண்ணெயும் நல்லது. நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா அல்வா மாதிரி இருக்கும். நல்லா அப்படி உருட்டினோம்னா கையில் ஒட்டாமங்க நல்லா வரும். ஏன்னா நல்லா எண்ணெய் நிறையா ஊற்றிருக்கோம். நம்ம நல்லெண்ணெய் வந்து நிறையா ஊற்றிருக்கோம். இந்த மாதிரி நம்ம கிண்டி சாப்பிட்ற போது நமக்கு வந்து குறுக்கு வலி இதெல்லாம் இருந்துச்சுன்னா சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்லாம். பொதுவாகவே பொம்பளை பிள்ளை இருந்துச்சுன்னா அதுக்கு நம்ம அடிக்கடி கிண்டி கொடுக்கலாம். சாப்பிடாட்டாலும் ஒரு 2 வா சாப்பிட்டா கூட போதும். நம்ம நிறையா உளுந்து போட்டிருக்கோம். உளுந்தை வந்து தொளி உளுந்து வாங்கி வறுத்து அதை மிஷினில் அரைச்சி, அரிசி வந்து கொஞ்சம் புழுங்கரிசி போட்டு நல்லா வறுத்து அதையும் அரைச்சி நம்ம வீட்டில் கிண்டி இப்படி சாப்பிட்லாம். ரொம்ப ருசியாகவும் இருக்கும், நல்லா மணமாகவும் இருக்கும். நான் தொளி உளுந்து வந்து நனையா போட்டால் தொளி தனியாக பேர்ந்து வந்துருங்கிறதுக்காக தொளி இல்லாத உளுந்து போட்டு நான் செஞ்சுருக்கேன். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அமுக்கி விட்ருங்க.